ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. இது வெத்தலை சாதம். இதுக்கு ஒரு 50 வெத்தலை எடுத்திருக்கேன், 50 கிராம் காம்பை கிள்ளிட்டு. அதுக்கப்புறம் புளி ஒரு உருண்டை, எலுமிச்சங்காய் அளவு, உப்பு, வெள்ளைப்பூடு வேணுன்னா வெள்ளைப்பூடு வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கேன். அதாவது குழந்தைகளுக்கு பூண்டு சேர்ந்தால் நல்லது. அதுக்காண்டி 2 பச்சை மிளகா உரப்புக்கு தகுந்தாப்புல, ஒரு ஸ்பூன் மிளகு, ஓகேவா, ஒரு துண்டு இஞ்சி, எல்லாத்தையும் அரைச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இழுப்பு சட்டியில் இந்த விழுதை போட்டு வதக்கிக்கணும், ஓகேவா. அதில் ஒரு ஸ்பூன் சேரணுங்கிறதுனால ஒரு ஸ்பூன் கடலை மாவு மட்டும். இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் விட்டு வதக்கி வச்சுக்கோங்க. உதிரியாக இருக்கும், தண்ணி விட வேணாம், வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா சுருள வதக்கி பொடியாக வச்சுட்டிங்கன்னா அந்த பொடி எப்பொழுதும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. நான் மிக்சியில் எப்படி தண்ணியே விடாமல் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி விழுதாக இருக்கும், ஓகேவா. ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. இன்னும் வேணும்னா ஒரு சுற்று கூட சுற்றலாம். நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காண்டி இப்படி எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, ஓகேவா. இந்த 50 கிராம் வெத்தலைக்கு இது மாதிரி 2 மடங்கு இன்னும் இருக்குது, ஓகேவா. இதில் இப்போ நல்லெண்ணெயை விட்டு, நம்ம மருந்து சாதங்கிறதுனால குழந்தைகளுக்கு சளி பிடிக்கக்கூடாது. சளி பிடிச்சிருந்தாலும் இதை சாப்பிட்டா சளி போயிடும். உரப்புக்கு தகுந்தாப்பில், அதாவது உங்கள் குழந்தை உரப்புக்கு தகுந்தாப்பில் மிளகும் பச்சை மிளகாவும் வச்சுக்கோங்க, ஓகேவா. இது நல்லெண்ணெயில் வதக்குறோம். ஒரு ஸ்பூன் சேர்றதுக்காண்டி கடலை மாவு போடுறோம், ஓகேவா. இதில் உப்பு, பெருங்காயம் எல்லாமே இருக்குது. ஒன்றுமே நீங்கள் போட வேணாம். தாளிப்பு உங்கள் வசதிக்கு ஏற்ப கடுகு, உளுத்தம் பருப்பு, நிலக்கடலை எல்லாம் போட்டு தாளித்து வெங்காயமெல்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கொடுக்கலாம். வெங்காயம் 4 கிழமை வெங்காயம் பூண்டு இல்லைன்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகேவா. எப்படி இருக்குது, கேரட் சீச்சு போட்டுக்கலாம். பார்வையம் எப்படி இருக்குது பாருங்கள். வெத்தலை பச்சை கலரில் இருக்கா. இது நீங்கள் வதக்கி வைக்கிறப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் 2 நாள். இல்லை கையோடே செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுனாலும் ஓகே. இப்போ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுலேயே ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. இந்த பாருங்கள், வதக்கியாச்சு. நான் அப்படியே போட்டேன் அந்த கடலை மாவு தாளிப்பு. ஏன்னா எனக்கு வேணும் இந்த சாதம், அதுக்காண்டி, ஓகேவா. எல்லாமே அப்படி போட்டேன். முந்திரி பருப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு. இப்போ நம்ம சாதத்தை போட்டு கிளற வேண்டியதான். ஏசி நேர்களே, ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. இப்போ வெத்தலை சாதம் பாருங்கள் எப்படி பாருங்கள். பாசுமதி ரைஸில் 1 டம்ளர் தான் போட்டேன். டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன், படி எம்மி. இப்போ என் சைல்டுக்கு ஊட்டி விட்றேன், எப்படி இருக்குன்னு சொல்லுவா பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லுவா பாருங்கள். சூப்பராக இருக்குது. எல்லோரும் சளி தான் கண்டிப்பாக சாப்பிடுங்க. சளியெல்லாம் இறக்கிடும் வெத்தலை. அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். எங்கள் அம்மா புலாவ் மாதிரியே பண்ணியிருக்கா அப்படி. ஆமாம், நான் ஃபஸ்ட்டு நூடுல்ஸ்னு நினச்சிட்டேன். நன்றி. அதே போல் பாருங்கள், ஹேரை பாருங்கள். இவ்வளோட ஹேருக்கு அரிஞ்சீரக எண்ணெய் தான். நீங்கள் நம்புவீங்களா? இங்கே பாருங்கள், நான் சொல்கிற எண்ணெய் தான். எவ்வளோ லாங் பாருங்கள், எவ்வளோ. அதே போல் பேனே கிடையாது, சீத்தாப்பழ கொட்டை தான். நான் அது ஷார்ட்டில் போடுறேன், இன்னும் கிளியராக அப்ளை பண்ணி. எப்படி இருக்குது பாருங்கள் ஹேரு. எந்த சைடு பின்னாடி பாருங்கள், நீங்களே பின்னாடி திரும்ப பாப்பா. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய லாங் ஹேர் பாருங்கள். நான் சொல்கிற எண்ணெய் அவ்வளோ நல்லது. ப்ளஸ் இதெல்லாம் மருந்து பொருள். இதெல்லாம் இந்த சாதம் ஃப்ரைட் ரைஸு, பன்னீர் புலாவ், அந்த புலாவ், இந்த புலாவ்னு சாப்பிட்றோம். இனிமேல் மருந்து சாதம் தான். எப்படி பொலன்னு இருக்குது பாருங்கள். பாசுமதி ரைஸ் தான். சாப்பிட்டு பாருங்கள் நேர்களே.